அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமா. ஆமீன். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், ஷஹதாக்கள், அத்தாபிகள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் தராவி தொழக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். மீதம் இருக்கக்கூடிய நோன்பையும் தராவிகையும் சலாமத்தாக நிறைவேற்றக்கூடிய நசீபை அல்லாஹ் தருவானாக. எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து அனைத்து முஸ்லிம்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக. உடல் ஆரோக்கியத்தை, ஆஃபியத்தை, சலாமத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா திருக்குர்ஆனில் ஷைத்தானை குறித்து பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்ன ஷைத்தான லக்கும் அதுவும் ஃபத்தஹிதுஹு அதுவா. ஷைத்தானை நீங்கள் எதிரியாகவே அவன் உங்களுடைய எதிரியாக இருக்கிறான், அவனை எதிரியாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? நாம் நமக்குள் அடித்து கொள்கிறோம். நம்முடைய உறவினர்களை, நம்முடைய நண்பர்களை எதிரிகளாக நினைக்கிறோம். நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரனை, நம்முடைய பக்கத்தில் வியாபாரம் செய்பவர்களை, நம்முடைய சகோதரனை, சகோதரிகளை நாம் எதிரியாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், ஷைத்தான் தான் உங்களுடைய எதிரி, அவனை எதிரியாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஷைத்தான் இருக்கிறானே, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலம் முதல் கொண்டு கியாமத்து நாள் வரை மக்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே விசேஷமான அனுமதி வாங்கி வந்திருக்கிறான். நமக்கெல்லாம் தெரியும், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூண்டி விட்டான். எப்படி தூண்டனா? நீங்கள் சொர்க்கத்தில் நீண்ட நாட்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா அப்படின்னு சொல்லி ஆசையை உண்டாக்கணும். அல்லது நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? மலக்காக ஆகிவிடுவீர்கள் என்பதாக ஆசையை தூண்டி விட்டான். சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கு யாருக்கு ஆசை இருக்காது? அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எந்த மரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று சொன்னானோ அந்த மரத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் மலக்கா மாறிடுவீங்கன்னா எப்படி ஆசையை தூண்டுறான் பாருங்க. நீங்கள் இந்த மரத்தில் உள்ளதை சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் இங்கே நீடித்து இருக்கலாம்னா, சொர்க்கத்தில் நீங்கள் நீடித்து இருக்கலாம் என்று ஆசை, நன்மையின் பக்கம் ஆசையை தூண்டினான். அந்த ஆசைக்கு இணங்க அவர்கள் சாப்பிட்டாங்க. என்ன செய்யப்பட்டார்கள்? சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள். ஒவ்வொரு நபரையும் யாரை எப்படி வழிகெடுக்க வேண்டும் என்று தெரிந்தவன், நபிமார்களை எல்லாம் பல கஷ்டமான சூழ்நிலைக்கு அவன் தள்ளியவன். நமக்கெல்லாம் தெரியும், ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மக்கள் எல்லாம் கொல்லுவதற்காக வேண்டி துரத்தி கொண்டு வர்றாங்க. தப்பிச்சு ஓடுறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறது, எங்கிட்டு ஓடுறதுன்னு தெரியல. குறுக்கால ஒரு மரம் இருந்துச்சு. மரமே எனக்கு வழிவிடு அப்படின்ட்டாங்க. அல்லாட்ட உதவி தேட மரத்துக்கிட்ட உதவி தேடினாங்க. மரம் இரண்டாக பிளந்தது. உள்ள போய் நுழைஞ்சுக்கிட்டாங்க. சைத்தான் என்ன செஞ்சான்? டக்குன்னு ஆடையை பிடிச்சி இழுத்துட்டான். மரம் மூடிக்கொண்டது. கொஞ்சோண்டு ஆடை மட்டும் வெளியே தெரிந்தது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆடை கொஞ்சம் வெளியே தெரிஞ்சது. மக்கள்லாம் ஓடி வந்து பார்த்தாங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை காணோம். சைத்தான் அந்த நேரத்தில் வந்தான். இந்த மரத்துக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னான். அதற்கு அடையாளம் பாருங்க, இந்த ஆடை தான் அடையாளம் அப்படின்னு சொல்லி காட்டினான். சரி, இந்த மரத்தை நம்ம ரெண்டு அறுத்துற வேண்டிதான். பெரிய ரம்பத்தை எடுத்துட்டு வந்தாங்க. மரத்தை அறுத்தார்கள். ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலையின் மீது அந்த ரம்பம் படுகிற போது
ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வலி தாங்க முடியாமல் கத்தினார்கள். அல்லாஹ் சொன்னான், நீங்கள் கத்தக்கூடாது. என்னிடத்தில் உதவி தேடாமல் மரத்திடத்தில் உதவி தேடினீர்கள். அந்த வழியை நீங்கள் தாங்கிக் கொண்டு தான் ஆக வேண்டும். நீங்கள் கத்தினால் நுபுவத்தை நான் பிடுங்கி விடுவேன் என்று அல்லாஹ் உத்தரவிட்டான். அந்த வழியை பொறுத்து கொண்டார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். காரணம், நுபுவத்து போய்விடும் என்ற அச்சத்தின் காரணமாக, தனக்கு கிடைத்திருக்கிற நிஅமத்து போய்விடும் என்பதற்காக வேண்டி அந்த கஷ்டத்தை தாங்கிக் கொண்டார்கள். நபிமார்களையே இப்படி செஞ்சிருக்கான் சைத்தான். இது போன்று இக்கட்டான சூழ்நிலைக்கு அவன் தள்ளி இருக்கிறான். பல வழிமார்களை, சஹாபாக்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்லுவதற்கு ஆலோசனை கொடுத்தவன் சைத்தான். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வஇது யம்குரூன என்று தொடங்குகிற இந்த ஆயத்தில் மக்காவாசிகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? அபூஜஹலுடைய தலைமையில ஒரு இடத்துல ஒன்று சேர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாளுக்கு நாள் பின்பற்றி கொண்டே இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார்கள். இதை தடுப்பதற்கு என்ன வழி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒருத்தர் பேர் சொன்னாங்க, சிறை பிடித்து வச்சுக்கலான்னு சொல்லி சொன்னாங்க. அது நல்ல ஆலோசனையா தெரியலையே அப்படின்னு சொன்னா அபூஜஹல். சில பேர் சொன்னாங்க நாடு கடத்திடலான்ட்டாங்க. இதுவும் சரியான ஆலோசனையா தெரியல. அபூஜஹல் ஒரு ஆலோசனை சொன்னான், அவங்கள பேசாம கொண்டுட்டா என்ன செய்யறது? அவர்களை இரவோடு இரவாக நம் அத்துணை பேரும் சேர்ந்து என்ன செய்யணும்? ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு வாலிபர், 100 குடும்பத்திலிருந்து 100 வாலிபர்கள் ஒன்று சேர்ந்து அத்துணை நபர்களும் சேர்ந்து அவர்களை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னப்ப சைத்தான் தான் இதற்கு என்ன செஞ்சான்? இதுதான் சரியான ஆலோசனை அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த முடிவிற்கு வந்ததற்கு பிறகுதான் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்லுவதற்காக வேண்டி நபியினுடைய வீட்டை சுற்றி நின்றாங்க 100 வாலிபர்கள், 100 பேர். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த திட்டத்தை எல்லாம் நபிக்கு அறிவித்து கொடுத்தான். இந்த மாதிரி உங்களை கொல்லுவதற்கு தயாராக இருக்காங்க, நீங்க ஹிஜ்ரத்துக்கு கிளம்பிடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஹிஜ்ரத்துக்கு அனுப்பியதாக நமக்கு குர்ஆன் சொல்லி தருகிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்லுவதற்கு ஆலோசனை கொடுத்தவன் ஷைத்தான். இப்படி நபிமார்கள் முதல் கொண்டு சாதாரண நம்மை போன்ற மனிதர்கள் வரை ஒவ்வொரு நேரத்திலையும் அவன் கெடுப்பதற்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? விசேஷமான அனுமதி கேட்டான். விசேஷமான, எனக்கு அவர்களை ஒவ்வொரு நபரையும் அனுமதி கொடு, நான் கெடுக்கணும். அல்லாஹ் தஆலா அந்த அனுமதி கொடுத்துருக்கான். சாலிஹான நல்லடியார்கள் தவிர அவனுடைய சிக்கலிலிருந்து தப்பிக்கணும்னா என்ன ஆகணும்? சாலிஹான நல்லடியாராக ஆகணும். அப்படிப்பட்ட நபர்கள் மட்டும்தான் அவருடைய சிக்கலிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும், அவனுடைய தீங்கிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். அல்லாமா இப்னு அப்பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திருக்குர்ஆனினுடைய முதல் விரிவுரையாளர் சொல்லித்தராங்க, 3 நேரத்தில் ஷைத்தான் வழிகெடுப்பதற்கு அவன் போராடுகிறான். இந்த நேரத்தில் நீங்கள் தோத்துட்டீங்கன்னா நீங்கள் வழிகட்டுருவீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ஜெயித்து விட்டால் நீங்கள் சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்பதாக இப்னு அப்பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லித்தராங்க. அது முதலாவது இடம். சாதாரண ஒரு மனிதன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் முஸ்லீமாக மாற வேண்டும் என்று எண்ணம் வந்துவிட்டால் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் என்ன செய்வானா? ஷைத்தான் போய் எண்ணத்தை போட்டுக்கிட்டே இருப்பானா? உங்களுடைய மூதாதையர்களுடைய மார்க்கத்தை விட்டு போட்டு போறையா? உங்களுடைய மூதாதையர்கள் இப்படிலாம் இந்தந்த கடவுள்லாம் வணங்கினாங்க, இப்படிலாம் இருந்தாங்க, மூதாதையர்கள் மார்க்கத்தை விட்டு போட்டு போவாரையா? அப்படிலாம் போகாத அப்படிங்கிற எண்ணத்தை போட்டுக்கிட்டே இருப்பானா? அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் சொர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள். இரண்டாவதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்று எண்ணம் யாருக்காவது வந்துவிட்டால், நெருக்கடி ஏற்பட்டு ஒரு ஊரில் முஸ்லீமாக வாழ்வதற்கு சிரமமான சூழ்நிலை வந்துவிட்டால், அந்த நேரத்தில் ஹிஜ்ரத் செய்வதற்கு ஆரம்ப காலகட்டத்தில் அனுமதி இருந்தது. அப்படி ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அப்படி என்ன செய்வானா? ஷைத்தான் வந்து எல்லாத்தையும் விட்டு போட்டு போறியா? குடும்பம் இருக்கிறார்கள், உன்னுடைய சொத்துலாம் இருக்கு, நீ கஷ்டப்பட்டு சேர்த்தி வச்ச சொத்துலாம் இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தை போடுவானா? அதையும் தாண்டி அவர்கள் கஷ்டப்பட்டு ஹிஜ்ரத் செய்து விட்டால் அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. மூணாவதாக ஜிஹாதுக்கு செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட்டு விட்டால் சைத்தான் என்ற எண்ணத்தை போடுவானா தெரியுமா? நீங்க அங்க போனா மௌத்தா போயிடுவீங்க, உங்களை கொன்றுவாங்க, உங்களுடைய பிள்ளைகள்லாம் அனாதியாயிருவாங்க, உங்களுடைய மனைவி வேறொரு நிக்காஹ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற எண்ணத்தை போட்டுக்கொண்டே இருப்பானாம். எந்த அளவுக்கு அவனால் முடியுமோ போருக்கு செல்ல முடியாமல் அவர்களை தடுப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவானாம் ஷைத்தான்.
அதையும் தாண்டி அவர்கள் ஜிஹாதுக்கு கிளம்பிவிட்டால் அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லித்தரான். எனவே ஒவ்வொரு நேரமும் ஜிஹாத் என்பது 2 வகை இருக்கு, நமக்கு எல்லாம் தெரியும். போர் செய்கிற ஜிஹாதை தான் ஜிஹாதே அஸ்கர், மனதோடு போராடுவது இருக்குது பார்த்தியா, கெட்ட எண்ணம் ஏற்படும் போது அதை விட்டு தவிர்த்து கொள்வது, இதுதான் ஜிஹாதே அக்பர். பொய் சொல்வதற்குண்டான சாதகமான சூழ்நிலை ஏற்படும், அதை விட்டும் தவிர்த்து கொள்வது, இதுதான் ஜிஹாதே அக்பர். பாவம் செய்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும், யாரும் இருக்க மாட்டாங்க, நம்மை கண்காணிப்பதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த நேரத்தில் நாம் நஃப்ஸை கட்டுப்படுத்தி பாவத்தை விட்டு விலகி கொண்டால் நமக்கு சொர்க்கம் இருக்கிறது. எனவே ஷைத்தான் இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டு இருக்கிறான். அவன் விசேஷமான அனுமதி வாங்கி ஒவ்வொரு நபர்களுடைய உடலில் ஓடிக்கொண்டிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷைத்தானை குறித்து பல்வேறு நேரங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்காங்க. குர்ஆன் ஓதும் போது கூட அஊது பில்லாஹ் ஓதிட்டு தான் ஓதணும்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா குர்ஆன் ஓதும் போது கூட என்ன செய்வானா, கெட்ட எண்ணத்தை ஏற்படுத்துவானா, இந்த ஆயத்தை குறித்து தவறான விளக்கத்தை போடுவானா. அதனால தான் அல்லாஹ்வே சொல்லிட்டான், நீங்கள் குர்ஆன் ஓத துவங்கும் போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதிட்டுன்னு செய்யுங்க, பிஸ்மில்லா ஓதிட்டு ஓதுங்க. ஏன்னா எந்த நேரத்திலையும் அவன் இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருப்பதால் குர்ஆனை குறித்து தவறான விளக்கத்தை மனதில் போடுவான் என்பதாக அந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்தினுடைய பொருட்கள்லாம் ஒரு இடத்துல குமிச்சு வச்சுருந்தாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள என்ன செஞ்சுருந்தாங்க, பொறுப்புதாரையை நியமிச்சிருந்தாங்க. ஜகாத்தினுடைய பொருட்களை பாதுகாத்துட்டு இருந்தாங்க. மனிதனுடைய உருவத்தில் ஷைத்தான் வந்தான். ஜகாத்தினுடைய பொருட்கள்லாம் திருடிக்கிட்டு அவன் போனப்போ பிடிச்சிட்டாங்க. ஏப்பா ஏன் திருடுற? இல்லைங்க, ரொம்ப வறுமையில் இருக்கிறோம், என்னுடைய குடும்பம்லாம் ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க, என்னுடைய குழந்தைகள்லாம் வறுமையில் இருக்கிறாங்க, பசி, இனிமேல் நான் திருட வரமாட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு ரொம்ப இறக்கப்பட்டு அவன் ரொம்ப இதாக பேசினான். இறக்கப்பட்டு விட்டுட்டாங்க, போயிட்டு வான்ட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு அந்த திருடை வருவான்ட்டாங்க. யார் ரசூலல்லாஹ், ரொம்ப இதாக பேசினான், குடும்பம்லாம் கஷ்டத்தில் இருக்குன்னு சொன்னான், அதனால் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாளைக்கும் வருவான் அப்படின்னாங்க. அதே போல் மறுநாளும் வந்தான் திருடேன், ஜகாத்தினுடைய பொருட்களை எடுத்தான். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பிடிச்சாங்க. பிடிச்சப்பையும் அப்படி தான் சொன்னான், இனிமேல் நான் கட்டாயம் வரமாட்டேன், இந்த ஒரு தடவை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சனா விட்டுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இன்றைக்கி என்ன செஞ்ச? யாரை சொல்லலாம், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கதா சொல்கிறான், நாளைக்கும் வருவான்டாங்க. மறுநாளும் வந்தான், ஜகாத்தினுடைய பொருட்களை திருடுவதற்கா, நான் உன்னை கண்டிப்பாக நபிகிட்ட கொண்டு போய் நிப்பாட்டுவேன்னு சொல்லி சொன்னாங்க. வேணா, என்னை நபிகிட்ட மட்டும் கொண்டு போய் விட்டுறாத, நான் இனிமேல் திருடு கட்டாயம் வரமாட்டேன், என்னை இந்த ஒரு தடவை மட்டும் விட்டுரு, நான் உனக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லித்தரேன், சரி சொல்லிக் கொடு. அப்படி சொல்லி கொடுத்தேன்னா என்னை எங்கே போய் விடக்கூடாது, நபிகிட்ட கொண்டு போய் விடக்கூடாது. சரி, நான் நபிகிட்ட கொண்டு போய் விடமாட்டேன். அவன் சொன்னான், இரவு நேரத்தில் நீங்கள் தூங்கும்போது ஆயத்துல் குர்சி ஓதிட்டு படுத்தீங்கன்னா உங்களுடைய பொருட்கள் அத்துணையும் பாதுகாக்கப்படும், ஷைத்தான்கிட்ட பாதுகாக்கப்படும், திருடர்கள்ட்டிருந்தும் பாதுகாக்கப்படும் அப்படின்னாங்க. அப்படின்னு சொல்லி யார் சொல்லித்தரா? ஷைத்தான் சொல்லித்தரான். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவனை விட்டுட்டாங்க. மறுநாள் காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய், யார் ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, அவன் ஷைத்தான் தான், அவன் பொய் மட்டும்தான் சொல்லுவான், ஆனால் இன்னைக்கு உண்மையை சொல்லியிருக்கான்டாங்க. அவன் உண்மையை பேசுறது கிடையாது, அவன் பொய் மட்டும்தான் சொல்லுவான், ஆனால் இன்னைக்கு உண்மையை பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னான். எனவே நாம் தூங்குகிற போது ஆயத்துல் குர்சி நாம் ஓதிட்டு படுத்தோம்னா நம்முடைய பொருட்களுக்கு பாதுகாப்பு, நம்முடைய வாகனங்களுக்கு பாதுகாப்பு. நாம் எங்கேயோ இருப்போம், நம்முடைய கடை எங்கேயோ இருக்கும், நம்முடைய கடைகள், நம்முடைய பொருட்கள் அத்துணையும், நம்முடைய வீடுகள் அத்துணையும் திருடன்றிருந்து பாதுகாக்கப்படுது, ஷைத்தானிடமிருந்தும் பாதுகாக்கப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். அந்த 2 சூறா ஓதனைன்னா தெரியும், அது ஷிஹ்ரில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது, ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. பல நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது சூறாவே இல்லைங்கிறாங்க, இது துஆங்கிறாங்க. சில நபர்கள் இதை குர்ஆனில் உள்ள ஒரு ஆயத்தாக ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா இதுலேருந்து என்ன இருக்குது, குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி காசிகின் இதா வகப், எல்லா தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு கொடு, ஷைத்தானுடைய வஸ்வாஸிலிருந்து பாதுகாப்பு கொடு, பொறாமைக்காரனுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு கொடு என்று அல்லாஹ்ட்ட துஆ கேட்கறனால
இது துஆன்னு சொல்கிறாங்க சில பேர். ஆனால் இது துஆன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இது குர்ஆனுடைய ஆயத்தான் என்பது அனைத்து முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்து. இதை யாரும் துஆன்னு சொல்லி நம்பிடக்கூடாது. இது குர்ஆனுடைய ஆயத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க, ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் 3 முறை ஓதினால், ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ் 3 முறை ஓதினால் எல்லா விதமான சைத்தானுடைய தீங்கிலிருந்து, பொறாமைக்காரனுடைய தீங்கிலிருந்து, சிஹிரிலிருந்து பாதுகாக்கப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் சைத்தானின் தீங்கிலிருந்து பாதுகாப்பானாக, நம் அனைவரையும் சாலிஹீன்களாக ஆக்குவானாக. அல்லாஹு தஆலா நிறைவான நற்கூலியை நமக்கு வழங்குவானாக. ரமலான் முடிய போகிறது. அல்லாஹு தஆலா நம் அத்துணை பேருக்கும் ஜஸாவே கைரை தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.